السميع البصير وآتينا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏகத்துவத்தின் எழுச்சியை பறைசாற்றும் விதமாக இந்த மாபெரும் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தௌஹீத் எழுச்சி மாநாட்டை பற்றி சொல்வதற்கு முன்னால் நாம் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய முடியுமா, பெருமைப்பட முடியுமா, நாம் ஒரு சரியான கொள்கையிலே தான் இருக்கிறோமா என்பதை முதலிலே நமக்கு நாமே புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை, அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்த பொழுது அவர்கள் எத்தகைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார்களோ அந்த கஷ்டங்களை இந்த தமிழகத்தில் இருக்கிற எந்த ஜமாத்துகளும் அனுபவித்தது கிடையாது. இந்த தமிழகத்தில் எத்தனை இயக்கங்கள் இருக்கின்றன, அந்த இயக்கத்தை சேர்ந்த யாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் சந்தித்த கஷ்டங்களையும் துயரங்களையும் அதில் 1000 லட்சத்தில் ஒரு மடங்கு கூட அனுபவித்தது கிடையாது. அவர்களில் யாருமே அடிக்கப்பட்டது இல்லை மார்க்கத்தை சொன்னதற்காக. அவர்களில் யாருமே சமுதாயத்திலிருந்து பகிஷ்காரம் செய்யப்பட்டது இல்லை மார்க்கத்தை சொன்னதற்காக. அவர்களில் யாருமே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டது இல்லை மார்க்கத்தை சொன்னதற்காக. ஆனால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எப்படி அடிக்கப்பட்டார்களோ சத்தியத்தை சொன்னதற்காக அதே போல் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் சில பகுதிகளிலே தாக்கப்படுவது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் மாத்திரம்தான். ஊர் விளக்கம் யாருக்கு எதிராக நடக்கிறது? இந்த ஜமாத்தை சேர்ந்த இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராகத்தான் எல்லா விதமான அடக்குமுறைகளும் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை சொன்னார்களோ, எந்த முறையில் சொன்னார்களோ, எந்த மாதிரி சொன்னார்களோ, எந்த உயிரோட்டத்தோடு சொன்னார்களோ அந்த மாதிரி சொல்கிற யாராக இருந்தாலும் இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தால்தான் அவர்கள் சரியாக சொல்கிறார்கள் என்று பொருள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழகாக சொல்கிறான், அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு சாதாரணமாக போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு வராமல், உங்களுக்கு முந்தி போனாங்களே அந்த சமுதாயம், அவங்க பட்ட கஷ்டத்தையும் அவங்க பட்ட சிரமத்தையும் நீங்கள் படாமல் சொர்க்கத்திற்கு சாதாரணமாக போகலாம் என்று நினைக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல் தர்ரா, அவர்களுக்கு வறுமையும் கஷ்டமும் அடுக்கடுக்காய் வந்தன. வஸுல்ஸிலு, அவர்கள் பல வகைகளிலும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அந்த காலத்தில் வாழ்ந்த தூதர்களும் அவர்களை சார்ந்த சமுதாய மக்களும் சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். அதெல்லாம் வராம சாதாரணமா சொர்க்கத்துக்கு போகலாம் நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நாம மார்க்கத்தை சரியான முறையில் சொன்னால் தவறான முறையிலே நடப்பவன் அடிப்பான். சரியான முறையிலே மார்க்கத்தை பின்பற்றினால் தவறான முறையிலே மார்க்கத்தை பின்பற்றியவன் நம்ம எதிர்ப்பான். ஒருத்தருமே எதிர்க்கல என்று சொன்னா, சொன்ன உடனே மாலை போட்டார்கள் என்று சொன்னால், நம்ம சொன்ன உடனே வரவேற்பு கிடைக்கிறது என்று சொன்னால் நம்ம சொல்லல என்று அர்த்தம். சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லல என்று அர்த்தம். சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லல என்று அர்த்தம். சொல்ல வேண்டிய வீரியத்தோடு சொல்லவில்லை என்று அர்த்தம். இப்ப நீங்கள் நெஞ்சிலே கை வைத்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றதற்காக இன்றைக்கு அல்லாஹ் வளர்த்திருக்கிறான். இன்றைக்கு மாபெரும் எழுச்சிமிக்க சமுதாயமாக நம்மை மாற்றி இருக்கிறான். ஆனால் இந்த நிலையை அடைவதற்கு முன்னால்
அத்தனை பேரும் பலவிதமான துன்பங்களை சந்தித்தோமா இல்லையா? அடக்குமுறைகளுக்கு உள்ளானோமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த மக்கள் சந்தித்ததை எல்லாம் நம்ம சந்தித்தோமே, அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை ஒரு சரியான கொள்கையிலே கொண்டு சென்றிருக்கிறான், சரியான பாதையிலே அல்லாஹ் வழி நடத்துகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம் சொல்லக்கூடிய மார்க்கம் சத்தியம் என்பதற்கு இது பெரிய அளவுகோல். அடுத்த அளவுகோல் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சொன்ன பொழுது அவர்களை மக்கத்து காபிர்கள் எதிர்த்தார்கள். அதுல முன்னணியில் இருந்தவர் அபூ சுஃபியான். அவர் என்ன செய்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வெளி உலகத்துக்கு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பெரிய சக்கரவர்த்தியாக அப்போது இருந்த ஹெர்குலிஸ் மன்னரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகார் தெரிவிக்கிறார். என்ன புகாரு? எங்க ஊர்ல ஒரு ஆள் இருந்து கொண்டு இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்றத சொல்லி அவருடைய மனசை கெடுப்பதற்காக அவர் விசாரிக்கப்படுகிறார். அப்ப புகார் அளிக்கிறார். அந்த புகார்ல அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த மன்னர் கேட்கிறார், ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கிறார், முகமது நபி உங்களுக்கு அப்படி என்னதான் போதிக்கிறார்? முகமதுங்கிறீங்களே, புதுசா ஒரு கொள்கையை சொல்றாருன்னு சொல்றீங்களே, அவர் என்னதான் அப்படி சொல்றாரு என்று கேட்கும் பொழுது அபூ சுஃபியான் சொல்கிறார், அவர் எங்களை உண்மை பேச சொல்கிறார், நேர்மையாக நடக்க சொல்கிறார், சொந்த பந்தங்களை அனுசரிக்க சொல்கிறார், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது என்று சொல்கிறார், இப்படியான விஷயங்களை தான் எங்களுக்கு சொல்கிறார் என்று குறை சொல்ல போனவர் கூட அவங்களுடைய கொள்கையில கோட்பாடுல மறைச்சி பொய் சொல்ல முடியல, உள்ளத சொல்றார். அப்ப அந்த ஹெர்குலிஸ் மன்னர் சொல்றாரு, இதானப்பா நபிமார்கள் சொல்லக்கூடிய போதனை, இதைத்தானப்பா எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, இதுக்காக வேண்டி அவரை அடக்கி வைக்கணும் என்று அந்த மன்னர் திரும்ப மறுமொழி சொல்கிறார். அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன போதனை சரியான பார்வை பார்த்தால் முஸ்லிம்களுக்கு வெளியே இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு வெளியே, அவங்களுக்கு தெரியும் இது சரின்னு சொல்லி. பரம்பரை முஸ்லிமா இருந்து கொண்டு இஸ்லாத்தை புரியாம இருக்கிறானே அவனுக்கு விளங்காது. அவனுக்கு விளங்காதது யாருக்கு விளங்கு? தொலைவில இருந்து பார்க்கக்கூடியவனுக்கு விளங்கு, இது சரிதான். யாருக்கு? ஹெர்குலிஸ்க்கு விளங்குது. என்ன விளங்குது? இவர் பேசுறது உண்மையை பேசுறாரு, அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறாரு, நேர்மையா இருக்க சொல்றாரு, சொந்தக்காரங்களை அனுசரிக்க சொல்றாரு, வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்றாரு. இதைத்தானே தௌஹீத் ஜமாஅத் சொல்கிறது. இன்றைக்கு நான் கேட்கிறேன், இஸ்லாத்திற்கு வெளியே எவ்வளவு சக்திகள் இருக்கிறார்கள், எவ்வளவு பிரமுகர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு இயக்கங்கள் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். அந்த முஸ்லிம் அல்லாத நண்பர்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள், முஸ்லிம்கள்ல யார் சொல்லக்கூடிய போதனை சரியானதாக உங்களுக்கு படுகிறது என்று கேளுங்கள். அவன் சொல்லுவான், இந்த தௌஹீத் ஜமாஅத்தாக சொல்வதுதான் கரெக்டாக இருக்கிறது, எங்களுக்கு சரின்னு படுகிறது. முஸ்லிம் அல்லாத மக்களும் வெளியில நின்று கொண்டு நடுநிலையோடு ஆய்வு செய்வார்களேயானால் அவங்களுக்கு தெரியும் இது சரியான மார்க்கம் சொல்லு. இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதுல வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் இதை பார்த்து விட்டு, இப்படி எங்களுக்கு யாரும் சொல்லலையே, இந்த மாதிரி சொல்லி இருந்தா நாங்க ஏன் முஸ்லிம்களை வெறுக்கிறோம், நாங்க என்னத்துக்கு இஸ்லாத்தை வெறுக்கிறோம், நாங்க ஏன் இந்து முஸ்லிம் கலவரத்துக்கு காரணமா இருக்கிறோம், இப்படி எங்களுக்கு ஒரு பயலும் சொல்லலையே. யார் சொல்றா? முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், பெரியவர்கள் எல்லாம் என்ன பார்க்கறாங்க? அந்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய நடவடிக்கையும் பார்க்கறாங்க, எல்லாம் வெறுக்கத்தக்கதா இருக்கிறது. தௌஹீத் ஜமாஅத்துடைய கொள்கை கோட்பாடு பிரச்சாரத்தை பார்க்கிறார்கள், அது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. அப்ப நீங்க ஒரு முஸ்லிமுடைய கொள்கை நல்லவர்களுக்கு, நல்ல பார்வை உடையவர்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். நம்ம செய்யற கூடு, கொடியேத்தம், கத்தம், பாத்தியா, தாயத்து, தட்டு, தகடு, இந்த ஃப்ராடு பித்தலாட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான்? இது இவங்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது? அவன் என்ன நினைக்கிறான்? பிற சமுதாயத்து மக்கள் நம்ம சமூகத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்கிறான், டவுரி வாங்குறத பார்க்கிறான், வட்டி வாங்குறத பார்க்கிறான், தொழில நேர்மை இல்லாம நடக்கிறத பார்க்கிறான், தில்லு முள்ளு பண்றத பார்க்கிறான். இந்த இன்னொரு பக்கம் பார்க்கிறான், லட்ச லட்சமா டவுரி கிடைச்சாலும் வேணாங்கிறாங்க, வட்டி வாங்க மாட்டோம், நாங்க கடனை கொடுப்போங்கிறாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இது சரி,
அப்ப ஹெர்குலிஸ் மன்னர் எப்படி இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டார்களோ அந்த ஹெர்குலிஸ் மனப்பான்மை உடையவர்களால் எந்த கொள்கை ஈர்க்கப்படுகிறதோ அதுதான் சரியான கொள்கை. நபிகள் நாயகத்துக்கு பத்தி ஹெர்குலிஸ் மன்னருடைய மதிப்பீடு என்ன? அவர் சொல்றது நல்லதுதான் சொன்னார். அடுத்து கேட்கிறாரு, இந்த முகமதோட சில பேர் சேர்ந்து இருக்கிறாங்களே அவங்க நாளுக்கு நாள் அதிகரிக்கிறாங்களா குறைகிறாங்களா? யார் கேட்கிறா? ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கிறாரு. அபூ சுஃபியான் கேட்கிறாரு, அயஸீதுன அம் யன்குஸூன், அவங்க அதிகமாகறாங்களா குறைகிறாங்களா? அபூ சுஃபியான் சொல்றாரு, பல் யஸீதுன், அதிகமா தான் ஆகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. முதல்ல முகமது மட்டும்தான் இருந்தாரு, அப்புறம் 5 பேரா போனாங்க, அப்புறம் 10 பேரா போனாங்க, அப்புறம் 20 பேரா போனாங்க, அப்புறம் 2000 போனாங்க. இப்படி நாளுக்கு நாள் இவருடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே வருகிறது. யார் சொல்றா? அபூ சுஃபியான் சொல்றாரு. அப்ப இந்த ஹெர்குலிஸ் மன்னர் சொல்றாரு, இது உண்மைங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் தானப்பா, இது சத்தியத்துக்கு சரியான சான்றா தானே இருக்கிறது. ஒரு கொள்கை சரியான கொள்கையா இருந்தா தான் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். சில கொள்கை வளரும், அது வளர்ச்சி அல்ல வீக்கும். எப்படி இருக்கு? திடீர்னு ஒருத்தன் வருவான், அப்படியே 1000 பேர் சேருவாங்க, 3 மாசத்துல பழையபடி அவன் மட்டும் நிற்பான். எத்தனை பேர் திடீர் ஹீரோக்கள் வந்தார்கள், திடீர் தலைவர்கள் வந்தார்கள், ஒரு கூட்டம் பயங்கரமா வரும், கடைசியில் டெபாசிட் கூட கிடைக்காது. அந்த வளர்ச்சி அது வீக்கும். அது வீங்கினா பெருசா தெரியும், அது நிரந்தரமா நிக்குமா? நிக்கலாமா? அந்த மாதிரி உள்ளதல்ல. வளர்ச்சினா என்ன? வளர்ந்துகிட்டே தான் இருக்கணும், இறங்கிக்கிட்டே இருக்க கூடாது. இது சத்தியத்திற்கு பெரிய அளவுகோல். இந்த தௌஹீது கொள்கையை 1980களிலே நாம எடுத்து சொன்ன பொழுது நம்முடைய நிலை என்ன? ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு 50 பேர் தேர மாட்டோம். இந்த கொள்கையை துவக்கத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய காலத்தில் மொத்த தமிழ்நாட்டில் ஒரு 50 பேர் தேருமா? ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆள் கிடைக்குமா? இல்ல, மாவட்டத்துக்கு ஒரு ஆளுங்கிற கஷ்டப்பட்டு தேடுவோம். அந்த மாதிரி இருந்த ஒரு கொள்கை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு திடல் கொள்ளல, ரோடு முழுவதும் பிளாக் ஆயிருக்கிறது. வாகனங்களை நிறுத்திவிட்டு வர முடியாத காரணத்தினால் இன்னும் திருச்சி வரைக்கும் பிளாக்கு, தஞ்சாவூர் வரைக்கும் ரோடு பிளாக் ஆகிவிட்டது. இனிமே தான் மெதோ நுழைவார்கள் என்கிற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கரை புரண்டு வருகிறார்களே. வளர்ச்சிக்கு ஆதாரமா இல்லையா இது? அப்ப இந்த ஏகத்துவ கொள்கை எப்படி வளர்ந்திருக்கு? தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலக அளவில் ஹஜ்ஜி போன்ற இபாதத்துகளை கழித்து விட்டு நீங்கள் பார்த்தால் ஆண்களும் பெண்களும் சரி சமமாக, ஆண்களை மிஞ்சுகிற விதமாக பெண்கள் பங்கெடுக்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள் கூடக்கூடிய ஒரு முஸ்லிம் மாநாடு நடக்கிறது என்று சொன்னால் இது உலகத்திலேயே முதலாவது மாநாடு. உலக சரித்திரத்திலேயே இப்படி ஒரு கூட்டத்தை ஆன்மீகத்துக்காக, கொள்கையை சொல்வதற்காக இப்படி ஒரு ஏற்பாடுகள் செஞ்சதில்லை என்கிற அளவுக்கு அல்லாஹ் வளர்த்திருக்கிறான். ஒட்டுமொத்த மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய பார்வை பூரா இன்னைக்கு வள்ளத்திலே. மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை பார்வை எங்க இருக்குது? இன்னைக்கு இங்க என்ன நடக்கிறது, என்ன சொல்ல போகிறார்கள், எவ்வளவு பேர் வருகிறார்கள், இந்த கூட்டம் எல்லாம் எப்படி திசை திரும்பி போய்விடும், இவர்களை எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்று உலகமே கவனிக்கிற அளவுக்கு அல்லாஹ் வளர்ச்சி தந்திருக்கான். ஒரு கொஞ்ச காலத்தில் வீழ்ச்சி வரவே இல்லை, வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மறு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பல மடங்கு டபுள் ட்ரிபிள் சொல்லி தாண்டி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து என்ன? அபூ சுஃபியான் ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கிறாரு, முகமதுட்ட நிறைய பேர் சேர்றாங்கல்ல, சேர்ந்தவங்க அவருடைய கொள்கை சரியில்லைன்னு சொல்லி விலகி போயிருக்கிறாங்களா கேட்கிறாங்க. முகமது சொல்லக்கூடிய கொள்கை சரியில்லைன்னு விலகி போயிருக்கிறாங்களா? சக்தத்தன் லிதீனிஹி, அவர் சொல்ற கொள்கையை வெறுத்து யாராச்சும் வெளியேறி இருக்கிறார்களா? இல்லைங்கிறார் அபூ சுஃபியான். எதிரி தான். எதிரி வாயிலிருந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த முகமதுட்ட ஒரு ஆள் சேர்ந்தாங்கன்னு சொன்னா அவர் கொள்கையை வெறுத்து யாரும் விலகியது இல்லை. இந்த தௌஹீத் ஜமாத்தை பாருங்கள், இந்த ஜமாத் சொல்லக்கூடிய கொள்கை சரியில்லைன்னு எவனாச்சும் வெளியே போயிருக்கானா? சில பேர் போனார்கள்.
இப்பவும் போனார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் போனார்கள், முர்த்ததாகி போனார்கள், மதம் மாறி போனார்கள். அவர்கள் கொள்கையிலே குறை கண்டா போனார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை என்பதற்காக போனார்கள், நடவடிக்கை எடுத்ததற்காக போனார்கள், அவர்களுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சு கொடுக்கலங்கிறதுக்காக போனார்கள். இந்த ஏகத்துவ கொள்கை தப்புன்னு சொல்லிட்டா போனார்கள்? இல்லை, அன்னைக்கும் அப்படி போனது கிடையாது. இன்னைக்கும் தௌஹீதுங்கிற கொள்கையில வந்துவிட்டால், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணுங்கிற கொள்கைக்கு வந்துவிட்டால், நபிகள் நாயகத்தை மட்டும்தான் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் என்ற கொள்கைக்கு வந்துவிட்டால், ஒரு காலத்திலையும் ஒருவன் கூட, ஒருத்தி கூட, வேற இப்பவும் வந்த யாரும் ஒருவர் கூட இது வேணாம்னு திரும்பி போகவே இல்லை. சில பேருக்கு ஊழலுக்கு நடவடிக்கை எடுத்திருப்போம், அவர்கள் போய் இன்னைக்கு கொள்கை வேஷம் போடுவார்கள். உலகத்துக்கே தெரியும் நம்ம ஏன் நடவடிக்கை எடுத்தோம் என்று. அவர்கள் செய்த சில தவறுகளுக்காக நடவடிக்கை எடுத்து வெளியே அனுப்பியிருப்போம், அவர்களுக்கு தெரியும் எதற்கு அனுப்பினார்கள் என்று உலகத்துக்கும் தெரியும். இப்ப வேண்டாம் கொள்கை வேஷம் போடலாம், கொள்கை தப்புன்னு சொல்லி யாராவது வெளியேறி போனார்களா என்றால் ஒரு ஆள் போனது இல்லை. அப்ப இந்த மார்க்கம் இது சத்தியம்தான் என்பதற்கு உரிய ஒரு பெரிய அடையாளமா இருக்கா இல்லையா, பெரிய சான்றா இருக்கா இல்லையா? அந்த ஒரு எழுச்சிக்குத்தான் இந்த மாநாட்டை நம்ம நடத்துகிறோம். எந்த எழுச்சி? இந்த கொள்கை சரியான கொள்கை தான் என்பதை நிலைநாட்டுவதற்கு இது ஒரு வழி. எது வழி? இப்படி திரட்டி காட்டணும், மக்களை எல்லாம் குழுமொழித்து காட்டணும், ஒவ்வொருவரும் எழுந்தபடி பார்க்கணும், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் தலைகளாக இருக்கிறதே என்று ஒவ்வொருவரும் பார்த்து பூரிப்படைய வேண்டும். நம்ம சரியான கொள்கையில இருக்கிறோம் என்பதற்கு இதையும் ஒரு சான்றாக நீங்கள் ஆக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த எழுச்சி மாநாட்டை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டை பொறுத்தவரை, இந்த எழுச்சியை பொறுத்தவரை, எப்போதெல்லாம் எந்த அமைப்பாக இருந்தாலும் எழுச்சி மிக்க மாநாடுகளை நடத்துகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் ரெண்டாக உடைவார்கள். அப்போதெல்லாம் அவர்களுக்குள்ள பெரிய பஞ்சாயத்துகள் நடக்கும், பெரிய காரசாரமான விவாதங்கள் நடக்கும். ஏன்? அல்லது அவங்களுடைய நிலையாவது குறைஞ்சபட்சம் மாறும். எப்படி மாறு? ஒரு மாநாடு நடத்துவதற்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த அடக்கம் அவங்களுக்கு இருக்காது, அந்த பொறுமை அவங்கள்ட்ட இருக்காது, அந்த நேர்மை அவங்கள்ட்ட இருக்காது, அந்த பண்பாடு அவங்கள்ட்ட இருக்காது. இந்த நடத்துறதுக்கு முன்னாடி இப்படி வந்தாலும் நடத்தி முடிச்ச உடனே யார் தெரியுமா வருமா இல்லையா? ஒவ்வொருத்தனுக்கும் வருது. ஒரு மாநாடு நடத்துறதுக்கு முந்தைய அவன் எப்படி இருந்தானோ மாநாடு நடத்துறதுக்கு பிறகு அப்படி இருக்கிறானா? இருக்கவே மாட்டேங்கிறான். இந்த ஜமாத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்னைக்கு போன முதல்ல ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறோம். நம்ம கும்பகோணத்தில் நடத்தினோமா? 10 லட்சம் மக்கள் திரண்டீர்களா? கால் கடுக்க நடந்தீர்களா? அந்த மாநாட்டுக்கு பிறகு எங்கள் யாருக்காவது தலைக்கணம் வந்துச்சா? ஊர் மாவட்ட நிர்வாகிக்கு வந்துச்சா? ஒரு கிளை நிர்வாகிக்கு வந்ததா? இந்த கொள்கையை பின்பற்றுகிற மக்களுக்கு வந்ததா? அந்த மாநாட்டுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோமோ அதன்படிதான் கும்பகோணம் மாநாட்டுக்கு பிறகும் இதனுடைய தலைவர்கள் இருந்தார்கள். இந்த மாநாட்டுக்கு பிறகு கர்வம் வருங்கிறீங்களா? இந்த மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் பெரிய ஆளா போயிட்டோம் நினைப்போங்கிறீங்களா? அதே மாதிரி எப்போதும் எப்படி நாங்கள் இருக்கிறோமோ அப்படித்தான் இருப்போமே தவிர எங்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு பெரிய அந்தஸ்தோ தரஜாவோ தகுதியோ மதிப்போ இருப்பதாக நாங்கள் யாருமே நினைக்க மாட்டோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இதுக்கு நமக்கு பாடமா இருக்கிறது. என்ன பாடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து விரட்டினார்கள், சொந்த ஊரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள், சொத்து சுகங்களை எல்லாம் பறித்து கொண்டார்கள். அகதியாக ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டையே அந்த நாட்டுக்கே சக்கரவர்த்தியாக மாமன்னராக மாறி 6 வருடத்திற்கு பிறகு மக்காவை வந்து கைப்பற்றுறாங்க. எப்படி கைப்பற்றுறாங்க? கத்தி இல்லாம ரத்தம் சிந்தாம மக்காவுக்குள்ள நுழையிறாங்க. எவனுக்கு எதுக்கு தைரியம் வரல? எல்லாம் பெட்டி பாம்பு அடங்கி நிக்கிறான். என்ன செய்யறான்? என்னடா இது, ஊரை விட்டு வெறும் ஆளா தானே விரட்டி அடிச்சோம், வரும்போது எப்படி வர்றாரு? கையில கத்தியும் இல்ல, ஆயுதம் இல்ல, பெரிய கூட்டத்தோட உள்ள வெறும் நுழையிறாரு. அப்ப அவன் பிரமிச்சு பார்க்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன ஆணை பிறப்பிக்கிறான், அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும் பொழுது, இந்த வந்துகிட்டு இருக்கிறது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி. நீங்கள் இங்கே வந்து குழுமியதெல்லாம்
அல்லாஹ்வுடைய தரப்புடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும் பொழுது வரை தன்னாச யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய இந்த தீனிலே, இந்த மார்க்கத்திலே, இந்த சத்திய கொள்கையில கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை முகமதே நீ பார்க்கும் பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உனது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவத்தை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வெற்றி வீரரா உள்ள நுழையும் பொழுது என்ன வரும்? மண்டக்கணம் வரும், திமிரு வரும், ஆணவம் வரும். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்ற ஒரு எண்ணம் வரும். வரக்கூடாது இருக்கு. அல்லாஹ் சொல்றான், முகமதே, கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றாங்களே, அதை பார்த்தவன நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்னைய போற்றணும், படைச்ச இறைவனாகிய என்னைய பாராட்டணும், என்னைய துதிக்கணும். உன்னுடைய திறமை, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய கர்வம், உன்னுடைய தகுதி என்று இதை நினைக்க கூடாது. ஏன் நீங்க எல்லாம் இப்படி வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த எண்ணத்தை அல்லாஹ் உங்க மனசுல போட்டானே தவிர நாங்க வந்து போடவில்லை. போகணும்னு உங்களை தீர்மானிக்க செஞ்சவன் யாரு? ரப்புல் ஆலமீன். அப்ப இவ்வளவு மக்கள் வந்தாலும் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம்? எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இறைவா உனக்கே எல்லா புகழும், இதற்கான எல்லா பெருமைக்கு நீதான் சொந்தக்காரன், எங்கள்கிட்ட யாருக்கும் இந்த பெருமையில சல்லி காசுக்கு எங்களுக்கு பங்கு கிடையாது, உரிமை கிடையாது என்று நாங்களும் நினைப்போம், நினைக்க வேண்டும், நீங்களும் நினைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெற்றி வீரராக மக்காவுலே போகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்ன சொல்லிக் கொண்டு போனார்கள்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவனுடைய வாக்குறுதியை அவன் மெய்யாக்கி விட்டான், அவனுடைய வாக்குறுதி தூதரை உண்மைப்படுத்தி விட்டான், அவனுடைய படையை கண்ணியப்படுத்தி விட்டான். வஹஸமல் அஹ்ஸாப வஹதா, எல்லா படைகளையும் தன்னந்தனியாக அவன்தான் முறியடித்தான், நாங்க முறியடிக்கல என்று சொன்னவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் பிரவேசித்த வரலாறை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த ஏகத்துவ எழுச்சி என்பது நமக்கு இன்னும் கொஞ்சம் அடக்கத்தை தரணும், இன்னும் கொஞ்சம் பொறுமையை தரணும், இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்வை தரணும், இன்னும் கொஞ்சம் இறைச்சத்தை அதிகரிக்கணும், இன்னும் சாமானியர்களாக நம்ம மாறணும். இந்த மாநாட்டுக்கு பிறகு எப்படி மாறணும் என்றால் இன்னும் எளிமையாக இவ்வளவு நம்பிக்கை வைத்து இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நிர்வாகிகள் நினைத்து இந்த நம்பிக்கையை அதிகரிக்கும் வகையிலே எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அந்தபடி அமைத்துக் கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த துவக்க உரையை நிறைவு செய்கிறேன்.